ஹாய் மக்களே, வெல்கம் டு இமான்சியூ. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தண்ணியோட முக்கியத்துவம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா சம்மர் தொடங்கிருச்சு. இங்கே பாருங்கள், தைவான்லேயுமே பயங்கரமாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாலே தண்ணி கொஞ்சம் வந்துடும். அதனால் முன்னாடியே நம்ம தண்ணியை ரொம்ப சிக்கனப்படுத்தணும். ஏன்னா இப்போ இந்த தைவான் மாதிரி கண்ட்ரிலலாம் தண்ணி கிடைக்கிறது நம்ம காசு கொடுத்து தான் தண்ணியை வாங்கணும். இங்கே பாருங்கள், தண்ணிக்குனே ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. அது பார்த்தோம் அப்படின்னா 1 லிட்டர் தண்ணி வேணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 5 ரூபி கொடுத்தா தான் நமக்கு 1 லிட்டர் தண்ணி கிடைக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மிஷினில் தான் நம்ம தண்ணி பிடிக்கணும். தண்ணியை பாருங்கள், நம்ம பெட்ரோல் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பம்பில் குடித்தோம். கடைசியில் பார்த்தா குடிக்கிற தண்ணியுமே நம்ம இப்போது இந்த மாதிரி பம்பில் போட்டு குடிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா குடி தண்ணின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப முக்கியம். தண்ணி வருங்காலங்களில் தண்ணி எங்கேயுமே கிடைக்காது. இப்போ நம்ம பாருங்கள், நம்ம இந்த மிஷினில் காசு போட்டு தான் நமக்கு தேவையான தண்ணியை நம்ம பிடிச்சிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த நிலமை நம்ம இந்தியாவிலேயே வந்துடக்கூடாது. அதனால் தண்ணியை மிக சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். அதனால் தண்ணியை ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதுவே 2 மிஷின் இருக்குது. நம்ம வீட்டிலலாம் தண்ணியை திறந்த உடனே டேப்பை திறந்த உடனே தண்ணி வந்துடும். ஆனால் இங்கெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், காசு இருந்தால் மட்டும்தான் இங்கே தண்ணி கிடைக்கும். 5 NTD 10 NTD போட்டால் நமக்கு 1 லிட்ரு அந்த மாதிரி தான் கிடைக்கும். தண்ணியை நம்மளே எடுத்து பிடிச்சி குடிச்சிக்கணும். அதனால் தண்ணியை மட்டும் எப்பயுமே எக்காரணத்தை கொண்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி தண்ணியை காசு கொடுத்து வாங்க நிலமை வந்துடுச்சு. சில இடங்கள்லாம் நம்ம கவர்மெண்ட் ஃப்ரீயாக தண்ணி கொடுக்குறாங்க. இருந்தாலும் அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.